ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி. இது மைதா மாவில் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாக இருக்காது, நல்ல மெதுவாக இருக்கும். ஒரு கையாலே பிக்கிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் ஆயில், 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால். பால் பசும்பாலும் எடுத்துக்கலாம், பாக்கெட் பாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். காய்ச்சாத பால் தான், பச்சை பால் தான். மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆயில் விட்டுங்க. விட்டு நல்லா கலந்துக்குங்க. கட்டி இல்லாமல் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா ஃபுல்லாக கலந்துக்குங்க. ஆயிலும் உப்பும் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாரி கலந்துங்க. இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இதேமாரி தான் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பால் எடுத்துங்க. பால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. எங்கே பார்த்தாலும் படுற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா ரொம்ப இதாகிடும், குழகுழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கணும். பூரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா உப்பும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கலந்துக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்கிங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாரி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் மைதா மாவு சாப்பிட மாட்டாங்க, கோதுமை மாவு சாப்பிடுவாங்க. கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நல்லா கலந்துக்குங்க. நல்லா பூரி மாவுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வெடிக்கும், நல்லா இருக்காது, மொறுமொறுன்னு போயிடும், சாஃப்டாக வராது. அதனால் ரொம்ப ஹார்டாக இல்லாமையும் திக்காக இல்லாமையும் பிசைஞ்சிங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பிசைகிறதுல தான் சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ ஆயில் தொட்டும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுனுச்சுன்னா ஆயில் தொட்டு பிசறிங்க. ஆயில் தொட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருங்க. காயாமல் இருக்கும். திரட்டிட்டு நல்லா ஆயில் காஞ்சதும் நல்லா ஆயிலை காய விடுங்க. நல்லா காஞ்சதும் போடுங்க. ஆயில் நல்லா சுட்டதும் போட்டுடுங்க. மேலே எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா நல்லா உப்பி வரும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில். நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுங்க. நல்ல உப்பி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் அடுத்தடுத்து பூரி போட்டிங்கன்னா நல்லா உப்பும். ரொம்ப ஆயிலும் குடிக்காது. செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு கையாலே பிக்கலாம். நேரம் ஆனால் கூட சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.